Greetings aspirants, welcome to Kadige Academy. நான் முருகன். ஸோ 2025 நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய இன்சைட்ஸ் நமக்கு அதிலிருந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், என்ன நமக்கு நீட் இந்த இடத்துல வந்து நமக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். எஸ், நீட் 2025 இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் இயர்ஸ். எஸ், இதுவரையும் நடந்த நீட் எக்ஸாம்ஸ்லேயே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு 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 இடத்துல வந்து அவங்க ஒரு படி அதனுடைய ஸ்டாண்டர்டை தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி அந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க அந்த ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம தயாராகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருக்கணும். அன்எக்ஸ்பெக்டட் தான், இதுதான் அதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த 2025 எக்ஸாம், நம்ம நீட் எக்ஸாம் அப்படின்றது இட் கிரியேட்ஸ் ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் நீட் எக்ஸாமில் இப்படி வரும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சில விஷயங்களை இங்கே மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம as a சப்ஜெக்டை நம்மளுடைய ஃபிசிக்ஸினுடைய சப்ஜெக்டினுடைய இன்சைட் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் நம்ம வந்து டிஃபிகல்ட்டுன்னு எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம். எஸ், இது ரியலாகவே டிஃபிகல்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் பர் தி எக்ஸ்பர்ட்ஸ் வியூ, ஓகே, இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னுடைய வியூ பார்க்கும்போது எஸ், ஒரு 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 10 to 15 கொஸ்டின்ஸ். நான் சொல்கிறது இந்த நம்பர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் மாறுபடலாம். ஆனால் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது எஸ், இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை எக்ஸாம் எழுதும்போது மாற்றிருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இதில் வந்து டோட்டல் சப்ஜெக்டே வந்து நம்ம வந்து டிஃபிகல்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ், தெர் ஆர் 25 to 30 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஆவரேஜாக பண்ணுறவங்க கூட ஒரு 15 to 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இல்லை நல்லா படிக்கிறவங்க, ஒரு டாப் ஸ்கோரர், அதாவது ஒரு ஸ்டேட் லெவலில் வர்றவங்க கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரையும் ஆன்சர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் முழுக்க எக்ஸ்பர்ட்ஸ்னுடைய வியூவில் தான் பேசிகிட்ருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டில் நம்ம இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது எஸ், இதை ஆன்சர் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் ஐம் ஸ்டாண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் சைடு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு 15 கொஸ்டின் இப்போ நம்ம தனியாக சொல்ல முடியும். ஆனால் வைல் யூஆர் ரைட்டிங் எக்ஸாம், ஒரு பெரிய ப்ரெஷரோட, ஒரு பெரிய கனவை நான் வந்து நிறைவேற்றணுன்ற ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லுது, அந்த ஃபீல் அஸ் ஆஸ்பிரண்ட்டாக எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்ன கொஸ்டின் வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம கடந்து போகும்போது தான் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வரும். இப்போ 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 6th கொஸ்டின் மூவ் ஆகும்போது ஒரு டிஃபிகல்ட், இந்த 15ல் ஏதாவது ஒன்று குறுக்க வரும்போது அவங்க அதுக்கு என்ன பண்ண முடியாது, கடந்து போக முடியாது. தே ஹாவ் டு ரீட் ஆல் த அதில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் படித்து புரிஞ்சு அதை ஆன்சர் பண்ணும்போது தான் தே வில் ஃபைண்ட் அவுட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டுன்னு. அப்போ இப்படி ஒவ்வொரு கொஸ்டினையும் கடந்து போகும்போது தான் அவங்களுக்கு இந்த பேப்பர் அப்படின்றது டிஃபிகல்ட்டுன்றதே தெரிய வரும். ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது எஸ், தே ரியலைஸ் தட் எஸ், இந்த பேப்பர் வந்து 15 கொஸ்டின் நம்ம சொல்லிடுறோம், அந்த 10லேருந்து அந்த 15 கொஸ்டின் சொல்லிடுறோம். ஆனால் அதனுடைய இம்பேக்ட் ஒரு எக்ஸாம் எழுதும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த பாதிப்பு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன கேட்டால் எஸ், இந்த டிஃபிகல்ட்டு தான். ஆனால் ஏன் டிஃபிகல்ட்டாக மாறி இருக்குன்றதுக்கு இந்த 10 to ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாருமே சொல்கிறாங்க ஜேஇ லெவலை விட ஒரு விடை அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே அட்வான்ஸ்டான பேப்பராக இருந்திருக்கு, இதுவரையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லவே இல்லை அப்படின்றாங்க. எஸ், வி அக்செப்டட் இட். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு வந்துட்டால் இது எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய ரொம்ப மோஸ்ட் டஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம இந்த நீட்டையும் சேர்த்துட்டோம். ஆல்ரெடி யூபிஎஸ்சி, ஸோ இதையும் நம்ம சேர்த்தியாது. இன்றைக்கி நம்ம இந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணும்போது அது தெரியுது, அந்த ஸ்டாண்டர்டாக எனாமஸாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு தெரியும். நம்ம போன வருஷம் ரிசல்ட் வந்தப்பவே முடிவு பண்ணியாச்சு, 2025 என்டிஏ ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நமக்கு வந்து எஸ், இது வந்து டிஃபிகல்ட்டி தான். இது நம்ம கற்றுக்கிட்ட பாடம். ஃபிசிக்ஸை நம்ம இன்னும் எப்படி பண்ணணும். சரி, ஒரு இன்சைட் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக, ஆஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள்
2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணும்போது பிக் பண்ணி ஆன்சர், அது செலெக்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா யார் ஒருத்தர் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே இது வந்து ஓகே, இது கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலான்ற அந்த இன்சைட், அந்த ஒரு தாட் யாருக்கு அந்த இடத்துல அது வருதோ, சும்மா வந்துடாதுங்க, ப்ராக்டிஸால் தான் வரும். அப்படி ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு தயாராகும்போது பெரிய விஷயமே இல்லை, பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் வச்சு பாருங்கள், 25 to 30 கொஸ்டின் அப்படின்றது 100 to 120 மார்க்ஸ். இட்ஸ் வெல் குட் மார்க்ஸ், நல்ல மார்க் தான் அது. ஆனால் அதை செக்யூர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மன தைரியம் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸால் தான் வரும், சும்மாலாம் வந்துடாது. ஓகே, அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி பக்கம் போகிறோம். எஸ், எல்லோரும் சொல்கிறாங்க ஓரளவுக்கு, நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான வியூ தான் பார்க்குறேன், ஓரளவுக்கு மாடரேட்டான பேப்பர். ஸோ 30லேருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே யாருமே வந்து பெருசாக ஒரு கன்சர்ன் கொடுக்கல. ஓகே, கெமிஸ்ட்ரி அப்படி இப்படின்னு யாரும் பெருசாக பேசலை. ஓகே, குவைட் மாடரேட்டான ஒரு பேப்பர். ஸோ எல்லாருமே வந்து ஒரு 30லேருந்து 35 கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்கேயும் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் நீட்டில் வந்து 720 எடுப்பேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன பயம் உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு பேப்பராக இந்த 2025 நீட் பேப்பர் இருந்திருக்கு. அடுத்து பயாலஜினுடைய இது பார்க்கலாம். எஸ், என்ன கேட்டால் சார் சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டியாக பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படின்னு சொல்லும்போது நான் மாட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஈஸின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லவே கூடாது. இது சிலர் சொல்கிறாங்க, ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய இருந்ததால் இது ஈஸின்னு சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரையும் ஒரு மாட்ரேட்டான பேப்பர். எல்லா வகையான ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பேசும்போது மாட்ரேட். எதனால் இதை நான் மாட்ரேட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், நான் இந்த இடத்துல வந்து டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதிகமான டைம் வந்து இந்த இடத்துல கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ காரணம் என்னென்னா, சம் கொஸ்டின்ஸ் தே ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி ஒரு ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பிளான் கிங்டமில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவங்க அதை ரெடி பண்ணியிருக்கிற விதம் இருக்குல்ல, அதை எடுத்த விதம் அப்படின்றது வந்து கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். பட் அதுக்கு ஆன்சரை டெரைவ் பண்ணும்போது நீங்கள் மெனக்கட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ஆன்சரபிள். அது ஆன்சரபிளே ஆன்சரே பண்ண முடியாதுன்னு இல்லை, டைம் எடுத்துக்கும். ஆனால் ஒரு கான்செப்சுவலாக நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கீங்க அப்படின்னா எஸ், யூ கேன் கிராக் த கொஸ்டின் வித் இன் த டைம் ஃப்ரேம். அது கூட பண்ணியிருக்கலாம் பை ப்ராக்டிஸ். இது நீங்கள் முன்னாடியே வந்து அந்த ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்னு அனலைஸ் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டி இருக்காது, பண்ணியிருக்கலாம். பட் டைம் கன்சியூம் ஆகுன்றது தான் நான் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய உண்மை. எஸ், டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக நிறைய கொஸ்டின்ஸில். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே பார்த்தது அனலைட்டிக்கலாக இருந்துச்சுன்றது அனதர் இம்பார்ட்டன்ட். எஸ், அனலைட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சுங்க, இல்லைன்னா சொல்ல முடியல. அது நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். சூடோ சேலமேட்டுக்கான கொஸ்டினாக இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் நான் சொல்லிகிட்டே போகிறேன். வி வில் சி என்டையர் பயாலஜி அனலைசிஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோ. நான் அதுக்காகவே ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ், இங்கே வந்து அனலைட்டிக்கலாக சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அது வந்து இன்னும் சார் இதனால் நமக்கு இன்னும் நடந்திருக்கும் அப்படின்னா, டைம் அதிகமாகும்போது அது மற்ற சப்ஜெக்டை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிச்சிருக்கும். இப்போ பயாலஜி முடிச்சுட்டு ஒருத்தர் கெமிஸ்ட்ரிக்கு வராருன்னா டைம் கன்சியூம் ஆகிருக்கும். அது கெமிஸ்ட்ரியும் இன்னும் அதிகமாக இருக்கும்போது ஃபிசிக்ஸ்க்கு போகும்போது இன்னும் டைமை குறைச்சிருக்கும். இதையும் நம்ம பார்க்கணும். ஃபிசிக்ஸில் மார்க் குறைஞ்சதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னா, ஆல்ரெடி இந்த ஆர்டரில் போகிறவங்களுக்கு பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு போகிறவங்களுக்கு பயாலஜி கண்டிப்பாக ஒரு பெரிய டைமை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது ஒரு டைமை பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்குது, ஒரு 1/2 hour தான் நான் ஃபிசிக்ஸ் பண்ண போகிறேன்னும் போது அந்த ஃபீலே அவனை வந்து பாதி வந்து கீழே இறக்கி விட்ருவான். ஐயோ 1/2 hour நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலைக்கு அவங்கள உள்ள தள்ளிடும். அதுவே வந்து ஒரு எப்படியாச்சும் நம்ம பண்ணுன்ற பயத்தில் வரும்போது இந்த மாதிரியான ஒரு கொஷின் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கும். அதுவும் மார்க்கு குறையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமினுடைய ரியாலிட்டி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து இதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும். ஓகே,
ஸோ பயாலஜியை பொறுத்தவரையும் நம்ம தனியாகவும் இதை பற்றி பார்க்கலாம். எஸ், நம்ம வந்து இதில் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னா டைமுக்குள்ளே முடிக்க வேண்டியது, அனலைட்டிக்கலான கொஸ்டின்ஸை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய சப் இதில் இருந்துச்சு. அதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் படித்தோன்னே சில கொஷின் போட்டாலும் சிலதில் ஆப்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் செக் பண்ணுறதுலையும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அந்த ஏபிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஒரு 10 கொஸ்டின் வரையும் நானே சொல்லுவேன். அது நமக்கு தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜர்னலில் இருந்துச்சு. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டி, சிலது வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் இருக்கிறதே கொஞ்சம் திருத்தி கொடுத்துருந்தாங்க. அண்ட் சிலதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இதுவரையும் பார்க்காதது அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லேருந்து எடுத்தது, இதெல்லாம் எஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் வியூ நம்ம கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பயாலஜியை அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்து வந்து இதில் மெத்தடாலஜி, அதாவது என்டிஏ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க. எஸ் எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் இயர் அப்படின்றது வந்து என்டிஏவை பிடிச்சி கிழிச்சு விட்டாங்க எல்லோரும். நீங்கள் ஏன் இவ்வளோ கொஸ்டின் ஈஸியாக எடுத்தீங்க, ஏன் எல்லாராலையும் வந்து 720 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பேப்பர் செட் பண்ணீங்க, இப்படின்னு பல கொஸ்டின்ஸை அவங்களுக்கு கொடுத்து அவங்க நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க 2025 நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு தெரியுது அந்த ஸ்டாண்டர்டை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆனதில் என்ன ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம், ஒரே மாதிரியான பேப்பர்ஸ் இங்கே வரப்போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து உடனே என்ன பண்ணிடக்கூடாது, இந்த வருஷம் ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட் அடுத்த வருஷம் ஈஸி. நோ, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்போவுமே ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கும். ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் தான் அதை உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து கட் ஆஃப். இப்போ இங்கே தான் எல்லாருடைய கண்ணுமே இருக்குது. இதை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணுன்னா பேரண்ட்ஸ் என்னவா இருக்கும், என் பையனுக்கு பொண்ணுக்கும் சீட்டு கிடைச்சிடுமா, எவ்வளோ மார்க் எடுத்தால் சீட்டு கிடைக்கும். தயவு செஞ்சு நான் ஒரு ஃபேக்கல்ட்டியாக எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு ரிசல்ட் வரக்கூடிய அந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்போது அமைதியாக இருங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் ஆஃப் இவ்வளோ அவ்வளோ, லாஸ்ட் இயர் இவ்வளோ, இந்த வருஷம் இவ்வளோ நிறைய சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, ரியல் ஃபிகர் வராமல் நம்மால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அது எப்போ நமக்கு கிடைக்கும், ரிசல்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நம்ம அக்யூரேட்டான கட் ஆஃப் என்னன்னே தெரியும். இப்போ நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம், கட் ஆஃப் குறைய போதா, எஸ் குறையும். இதை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம், எஸ் கட் ஆஃப் குறையும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எவ்வளோ குறையும், எந்த ரிசர்வேஷனில் எவ்வளோ குறையும், இதெல்லாம் நம்மளால் இப்போ கணிக்கவே முடியாது. ஓரளவுக்கு சொல்லலாம், ஆனால் அது நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு யார் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஓவரால் ஒரு வியூ சொல்லும்போது குறையும், ஆனால் இவ்வளோ தான் குறையும் அவ்வளோ தான் குறையும்னு நம்மால் இப்போது சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் விட குறையும் அப்படின்றது நம்ம அகாடமி சார்பாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ சிலர் வந்து 50ன்றாங்க, சிலர் வந்து 100ன்றாங்க, சிலர் 125 வரையும் கூட குறையலான்றாங்க. அது இப்போதைக்கு நம்மளால் கணிக்க முடியாது. அப்படி நடந்தால் நல்ல விஷயம் தானே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க எஃபர்ட்ஸை போட்டிருக்காங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி ஹர்டல்ஸை தாண்டி நிறைய ப்ரெஷரை தாண்டி அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த நேரத்தில் வந்து நீ கவலைப்படாத, உன்னுடைய வேலையை நீ செஞ்சுருக்க. ஸோ பேப்பர் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க, ஸோ உன்னுடைய இன்புட் என்னன்றது நீ கொடுத்துருக்க, லெட் சி த ரிசல்ட் அப்படின்னு அமைதியாக விடுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் ரிசல்ட். இந்த எக்ஸாமினுடைய இந்த பேப்பர்னுடைய ரிசல்ட் என்னது, நமக்கு என்ன தெரியுதுன்னா அன்எக்ஸ்பெக்டடு. எஸ், எல்லாருமே டஃப்பாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ டஃப்பான ஒரு பேப்பர் ஏதோ ஒரு சில கொஸ்டின்ஸில் காட்டியிருக்காங்க. டோட்டலாக நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சில பேப்பர்ஸ், ஒரு சில சப்ஜெக்ட்ஸில், ஒரு சில கொஸ்டின்ஸில் அந்த அன்எக்ஸ்பெக்டட்ன்றது நம்மளால் பார்க்க, இதிலலாம் இப்படி கொஸ்டின் கேட்பாங்களா. இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஜேஇயை விட கொஞ்சம் அட்வான்ஸ், இன்னும் ஹையர் ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. எஸ், நம்மளும் பயாலஜியில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், என்சிஆர்டியே தான், ஆனாலும் அதில் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்து அந்த கொஸ்டினை அவங்க எடுத்துகிட்டு வந்த விதம் இருக்குல்ல, அது நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் தான். இதுதான் ரியாலிட்டி, காம்படிட்டிவ் எக்ஸாமினுடைய ரியாலிட்டி இதுதான்.
இதை படிக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இன்னும் இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சுது இந்த நீட் 2025 நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு. நான் மறுபடியும் ஒரே விஷயம் தான் நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறேன். அஸ் எ ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வந்தீங்கன்னா என்ன நடந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படிப்பட்ட பேப்பராக இருந்தாலும் நான் கிராக் பண்ணுவேன். இந்த ஆட்டிடியூடோட தான் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், நீங்கள் நினைக்கலாம் சார் அது ரொம்ப டிஃபிகல்ட். இந்த ஏஜில் நீங்கள் அப்படி தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது சொல்லி வச்ச மாதிரி வராதில்ல. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எஸ் ஏ ஆஸ்பிரண்ட்டாக நானும் கடந்து வந்ததால், நிறைய நம்ம எக்ஸாம்ஸை கடந்து வந்ததால் இதை எங்களால் தைரியமாக உங்கள் முன்னாடி நின்று சொல்ல முடியுது. எஸ், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ நம்ம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்குறோம், அடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ 2026 நீட்டுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனுக்கும் கடிகை அகாடமி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கூடவே நிற்கும். ஸோ அதை நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.